கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த காணொளி மூலமாக தொடர்ந்து கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள், கள்ள கிறிஸ்துகளை குறித்து பல்வேறு விதங்களிலே நாம் சிந்தித்து வர ஆண்டவர் உதவி செய்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது வேதத்தில் இருக்கிறதான ஒரு காரியம். அதாவது சிலுவை குறித்ததான உபதேசம், சிலுவை மரணத்தை குறித்து மற்ற கள்ள உபதேசிகளுடைய கருத்து என்ன என்பதை நான் இப்பொழுது சொல்லி வேதபூர்வமாக சில காரியங்களை விளக்க இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி, தொடர்ந்து நாங்கள் போடுகிற பதிவுகளை பார்க்கும்படி பட்சமாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆங்கிலத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். அதாவது வாட்ச் டவர் சொசைட்டி என்கிறதான இந்த யெகோவாவின் சாட்சிகளுடைய அவருடைய புத்தகத்தில் அவேக் நவம்பர் 8ஆம் தேதி 1972 வருஷம் பக்கம் 28 நோ பிப்ளிக்கல் எவிடன்ஸ் ஈவன் இன்டிமேட்ஸ் தட் ஜீசஸ் டைட் ஆன் எ கிராஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததற்கான எந்த விதமான வேதபூர்வமான அந்தரங்க ஆதாரமும் கிடையாது. இரண்டாவது காரியம், அதே அவேக் என்கிறதான புத்தகம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 1974 பக்கம் 28 சொல்லப்பட்டதை ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். So the evidence indicates that Jesus did not die on traditional cross. அப்படி என்றால் இந்த கலாச்சார விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் சம்பவித்ததற்கான எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லை என்பதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். கலாத்து பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அதே போல இந்த 1 கொரிந்தியரில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, சிலுவை குறித்ததான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையை பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே சிலுவை குறித்ததான உபதேசம், அதில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்ததான மகிமையான காரியங்கள் பைபிளில் சொல்லி இருக்க, இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை என்ன சொல்லுகிறார்கள் என்று நான் இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அப்ரைட் ஸ்டேக் ஆர் போல், சிலுவை மரணம் என்பது இவ்விதமாக, அதாவது இந்த சைடு பார் போட்டதான ஒரு அந்த படத்தில் அல்லது நம்ம பார்க்கிறதான அந்த போல இல்லை, ஒரு செங்குத்தான ஒரு கூர்மையான ஒரு கம்பத்திலே அவர் தொங்கவிடப்படுகிறார், ஒரு ஆணியினாலே அவர் தொங்கவிடப்பட்டார் என்று சொல்லி பல தவறான இந்த உபதேசத்தை அவர்கள் அங்கு கொண்டு வருகிறார்கள். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Anyone who believes Jesus did die on a cross immediately identifies himself or herself as a pagan false religionist. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தொங்கி மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறவன் அவன் பேகன் ஃபால்ஸ் ரிலிஜனிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் புற சமய சார்புடைய அல்லது புற மதத்தவன் என்று அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யெகோவாவின் சாட்சிகள் அவர்களுக்கு வலியுறுத்தி அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு புத்தகத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹவு கேன் பிளட் சேவ் யுவர் லைஃப் கொஸ்டின் பை ஜெகோஸ் விட்னஸ். இன்னைக்கு அது ரொம்ப ஃபேமஸாக அவர்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது. இது பேஜ் நம்பர் 7 இருக்குது அவங்க எழுதினதான புத்தகத்தில். அதாவது ஒரு ஹவு கேன் பிளட் சேவ் யுவர் லைஃப், உங்களுடைய ஜீவனை எப்படி ஒரு ரத்தம் ரட்சிக்க முடியும் என்பது ஒரு கேள்வியாக அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். பாருங்க, ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் இன் ரோமன் அரைனா நெயில்டு 2 crosses. ஆதி காலத்தில் வாழ்ந்ததான, முதல் நூற்றாண்டில் வாழ்ந்ததான கிறிஸ்தவர்கள் ஏரியானா என்கிறதான அல்லது அந்த ஒரு பெரிய கிரவுண்டில், அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி இருக்கிறதான கிரவுண்டில் அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். த வாட்ச் டவர் ஆஃப் நவம்பர் 15, 1993
quotes from Roman historian Tacitus on the persecution of the early church. ஆதி சபையிலே இருந்ததான இந்த மாற்றியிடம் என்று சொல்லக்கூடியதான கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்பட்டவர்களுடைய மரணம் இவ்விதமாக இருந்தது என்று ரோமன் ஹிஸ்டோரியன் வரலாற்று ஆசிரியராக டெசிட்டஸ் எழுதினதை அவர்கள் கோட் பண்ணுகிறார்கள். சரி, அந்த இடத்துல பார்க்கும்போது இஸ் டெஸ்டிமனி தட் ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் வேர் நெயில்ட் அப் டு கிராசஸ். ஆதி அப்போஸ்தலர்களுக்கு பிறகு இருந்ததான கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவை மரத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற வரலாற்று கூற்றையும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஜீசஸ் நெயில் டு சச் எ டார்ச்சர் ஸ்டேக் என்று சொல்லும்போது ஒரு நெடு நீளமான ஒரு செங்குத்தான ஒரு எப்படி போன்றதான ஒரு போல்ல ஒரு கம்புல அவர் தொங்க விடப்பட்டார் என்று சொல்லி இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். காரணம், வேதபூர்வமான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிறது எதனுடையதாக இருக்கிறது என்று தெரியவில்லை. உதாரணத்துக்கு நான் வைத்து கொண்டிருக்கிறதான இந்த பைபிள் 1800களுக்கு முன்பதாக வந்தது. ஆனால் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறதான த நியூ இன்டர்நேஷ்னல், அதாவது டிரான்ஸ்லேஷன் வாட்ச் டவர் வெளியிட்டதான அந்த வேதாகமும் அதுக்கு பிறகு வந்தது. இந்த வேதாகம் இல்லாமல் இந்த வேதாகமும் கொடுக்கப்பட முடியாது, இது எழுதப்பட முடியாது. எதன் அடிப்படையில் இவர்கள் எழுதுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்படி என்றால் வேர் ஹிஸ் லெக்ஸ், ஒரு கம்பத்தில் அடித்து தொங்க விடப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய கால்கள் எங்கே வைக்கப்பட்டது என்பது தெரியாது. அப்ரைட் சேக் வித்தவுட் எனி பிராஸ் கிராஸ் பீம், அதாவது சிலுவை என்று சொல்லும் பொழுது நாம் ரோமனுடைய ஆட்சியிலே நாம் பார்க்கிறது இப்படியும் அதில் கிராஸ் பார் என்று சொல்லக்கூடிய இந்த விதத்தில் இருக்கக்கூடியது. இது இல்லாமல் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் தான் இயேசு கிறிஸ்து தொங்க விடப்பட்டார். அவர் 2 பக்கம் கைகள் வைத்து 2 காயங்கள் பெறவில்லை, மாறாக அவர் தலைக்கு மேலாக இந்த பகுதியில் 2 கையும் இணைத்து ஒரே ஆணியினால் அடிக்கப்பட்டு தொங்க விடப்பட்டார் என்று அவர்கள் போதித்தார்கள். அப்பொழுது கால்கள் எங்கே வைக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதபூர்வமான சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது மத்தேயு 27:37 படி ஆங்கிலத்தில் சொல்கிறேன். மத்தேயு இப்படியாக எழுதுகிறார், above his head they placed the written charge against him. ஐயனார் என்று சொல்லக்கூடியதான அந்த நூற்றுக்கு அதிபதி மேலே ஏறி ஒரு போர்டை வைக்கிறான், இவர் யூதர்களுடைய ராஜா என்று சொல்லி. இந்த போர்டில் எந்த தலைக்கு மேலே வைத்திருப்பார்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான லாஜிக்கல், கல்ச்சரல், ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 20:25 வசனத்திலே நமக்கு இங்கே வந்ததான தோமா இதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். தோமா அப்போ இல்லை பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 10 சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், தோமா நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தோம். அவன் சொல்லுகிறான், நான் அவரை பார்த்தால் மாத்திரம் அவரை நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ தோமா கிட்ட போய் இன்னொரு முறை ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க, இண்டிகேட்ஸ் தட் தேர் வாஸ் நாட் எ ஜஸ்ட் சிங்கிள் நெயில், ஒரு ஆணி மாத்திரம் இல்லை என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்று அந்த கைகளிலே ஆணிகள் பட்ட அந்த கரங்களையும் கால்களையும் பார்க்கிறோம். ஏசாயா 53 வாசிக்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். தழும்பு அல்ல, தழும்புகள். அது மாத்திரமல்ல, ஆணிப்பட்ட ஆணிகள் பாய்ந்ததான கரத்தை அவன் பார்த்தான் என்று சொல்லி வேதபூர்வமாக இது நிரூபிக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். unless I see in his hands the print of the nails, ஆணிகளால் கடாவப்பட்ட கரங்களை நான் பார்த்தால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன்னு சொல்றான். ப்ளூரல்ல இருக்கிறது his hands and his feet என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 24:39 சொல்லப்படும் பொழுது அவர் கரங்கள் மாத்திரமல்ல, 2 கரங்களிலும் 2 கால்களிலும் காயங்களை உடையவராக அவருக்கு காட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை இவர்கள் மாற்றி அப்படிப்பட்டதான ஒரு சிலுவை மரணம் இல்லை, சிலுவை இல்லை, சிலுவையிலே அல்ல, ஒரு பார்ல தான் தொங்கினாரு, அதற்கான எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆதாரம் நிறைந்ததான இந்த வேதத்தை கொண்டு வாட்ச் டவர் ஒரு வேதத்தை எழுதிவிட்டு அந்த வேதத்தில் இப்படிப்பட்டதான காரியத்தை எடுத்து விட்டு இப்படிப்பட்ட தவறான கள்ள உபதேசத்தை
போதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். யோவான் 19:17 வாசிக்கிறோம், கேரிங் இஸ் ஓன் கிராஸ் என்று வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து சென்றார் என்று இருக்குதே தவிர ஒரு டெலிஃபோன் கம்பத்தையோ ஒரு கம்பையோ தூக்கிட்டு போனார்னு சொல்லி இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர் போன பிறகு அடக்கம் செய்யப்பட்டு அவர் வேத வாக்கியங்களின்படி 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமானது, அவருடைய சிலுவையானது கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாக இருக்கலாம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.